கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம், அதில் 1ஆம் அதிகாரம், அதில் 74ஆம் வசனம். லூக்கா 1:74. தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் என்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் என்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு. இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் விசுவாசிகளே, தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக வந்திருக்கிறார். தேவன் உங்களை ரட்சிப்பதற்காக உங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். நம்ம தேவனுடைய காரியத்தை உணர்கிறோமா? ரட்சிப்பின் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்காக வந்திருக்கிறார் என்பதை நாம உணர்கிறோமா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏன்னா ரட்சிப்பு இயேசுவின் ரத்தம் இல்லாம ரட்சிப்பு கிடையாது. ரத்தம் சிந்துவதற்காகவே பாலகனாக பிறந்தார். இது நம்ம பார்க்குறோம். இது என்னதுன்னு பார்க்குறோம். நம்ம சகரியா சொல்ற ஒரு வார்த்தை, யோவானை பற்றி கொடுத்த சொல்ற வார்த்தை. அதில் என்ன சொல்றாரு, இயேசுவை பற்றி தீர்க்கதரிசனமாக அவர் சொல்றாரு. அப்போ இது நம்ம தேவன் நமக்காகவே பிறந்து வருகிறார் அப்படின்னு, தேவன் மக்களை சந்திப்பதற்காக ரட்சிக்கும்படியாக இவர் வந்திருக்கிறார் அப்படின்னு நமக்கு சொல்றாரு. அதாவது இதில் ஒரு 3-4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பாருங்க, அதில் முதல் சொல்கிற காரியம் என்னன்னா, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு. தமது ஜனத்தை யாரு? நம்ம தான் தேவ ஜனம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்க தான் தேவனுக்கு உகந்த ஜனம், தேவனுடைய ஜனம், தேவ சாயலாக படைக்கப்பட்ட ஜனம், தேவனால் பேர் சொல்லி அழைக்கப்பட்ட ஜனம். அவங்கள மீட்டு கொள்வதற்காக. ஏன் மீட்டுக் கொள்வதற்காக? வழி தப்பி போன ஆடுகளை போல அலைந்து தெரிந்தோம்னு பைபிளை படிக்கிறோம் நம்ம. அப்ப நமக்கு சரியான மேய்ப்பன் இல்லை, சரியான ஆட்கள் இல்லை. அதனால நம்ம இஷ்டப்படி, பழைய ஏற்பாட்டு காலத்துல மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டப்படி நடந்தாங்க. இன்னைக்கும் அதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அதுக்கும் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் இன்னைக்கு இருக்க மக்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஒருவேளை அதோட இன்னும் காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் கூடிக்கொண்டே தான் போகிறதே தவிர தேவனோட சித்தத்தின்படி செய்யறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்ப நமது ஜனத்தை, தமது ஜனம். அப்ப தேவன் இதுல ரொம்ப கன்ஃபார்மா சொல்றாரு, தமது ஜனம். அப்ப நீங்க எங்கேயோ இருக்கவங்களாம் கிடையாது, தேவனுடைய ஜனம். நீங்க தேவனுடைய செட்டைகளுக்குள் அடைக்கலமாக இருக்க வேண்டிய ஜனம். அப்ப தமது ஜனத்தை மீட்டு கொண்டு. அப்ப தேவன் உங்களை மீட்டுக் கொள்வதற்காகவே வந்திருக்கிறார். அந்த ஒரு காரியம் மட்டும் கிடையாது. அடுத்த காரியம் பாத்தீங்கன்னா, சத்துருக்களின் கைகளில் நின்று. சத்துருக்களின் கைகளில் நின்று என்ன நம்ம நிறைய பார்க்கிறோம். நம்முடைய சத்துருக்களின் என்றும். சத்ருனா யாரு? பகைவன்னா யாரு? சத்ருனா யாரு? நமக்கு எல்லாமே தெரியும். பகைவன் எப்போதும் நமக்கு எதிராக அனுப்பான், நம்மளா சண்டை போடுவாங்க, நேராக பேசிட்டு போயிடுவாங்க. சத்ரு அப்படி கிடையாது. நம்மகிட்ட சண்டையே போட மாட்டாங்க, நம்மளை எதிரான ஒரு வார்த்தை கூட வராது. ஆனா அவங்க உள்ளுக்குள்ள நமக்கு எதிராக வேலை பார்த்து கொண்டே இருப்பாங்க, பின்னால நிற்பாங்க, கூடிய தோல் நிற்கிறவங்களா இருப்பாங்க. அதை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். பகைவனை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சத்துருக்களை கண்டுபிடிப்பது மிகவும் கஷ்டம். ஆனால் தான் தேவனே அந்த சத்துருக்களை கண்டுபிடித்து அந்த சத்துருக்களில் நின்று நம்மளை மீட்டுக் கொள்வதற்காக தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக் கொள்வதுன்னா யார் கையிலிருந்து? சத்துருக்களின் கைகளில் இருந்து. நமக்கு கூட இருக்கிற அனுகூலமான சத்துருக்களின் கைகளில் இருந்து. நம்மகிட்ட நல்லா இருப்பாங்க எல்லாமே, அவங்களாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது அவங்க என்ன நோக்கத்தில் இருக்காங்கன்னு. ஆனா பகைவன் எப்போதுமே நேரம் நிற்பான். அதான் சத்துருக்களின் என்றும், அடுத்து பகைங்கரின் கைகளில் நின்றும், பகைக்கிற யாவரின் நின்றும். அப்ப இந்த ரெண்டும் சத்ரு பகைங்கர்கள் 2 பேர்கிட்ட இருந்து நம்மளை மீட்பதற்காக தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனா தான் சொல்றாரு, தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்மை ரட்சிக்கும்படிக்கு. யார் கையில இருந்தும் நம்மளை மீட்டு கொண்டு நம்மளை இந்த புதிய மக்களோட கைகளில் இருந்து நம்மளை ரட்சித்து மீட்பதற்காக. ரட்சிப்பு தேவனுக்கே சொந்தம். தேவன் ஒருவரால் தான் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்புனா என்ன? பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கை, தேவனை நோக்கி பார்க்கும் வாழ்க்கையில நோக்கி திரும்புவது. இதுல இதை நம்ம ரொம்ப பார்க்க தேவையில்லை. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியும், ரட்சிப்புனா எல்லாத்துக்குமே எல்லாம் தெரியும். தேவ ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறது, நம்ம மேல தெளிக்கப்பட்டு இருக்கிறது, நம்ம எல்லாமே தேவனால ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். அப்ப தேவன் நம்மளை என்ன செய்வதற்காக வந்திருக்கிறார்? நம்மளை முகமுகமாக பகைக்கிற எதிரிகளிலிருந்தும் பகைங்கரிலிருந்தும் நமக்கு கூடியே இருந்து நம்மளை கீழே இழுத்து தள்ளுகிற சத்துருக்களில் நின்றும். அதான் சத்ருனா இது உங்களுக்கு எதிரானன்றதோட, பாப்பா இன்னைக்கு ஒரு நாள் சினிமா போய் பார்ப்போம், இன்னைக்கு ஒரு நாள் அந்த வேலையை பார்ப்போம், இன்னைக்கு ஒரு நாள் இந்த காரியத்தை பார்ப்போம். இவங்க எல்லாமே சத்துருக்கள் தான். உங்களை தேவனிடம் அண்ட விடாமல் உங்களை தடுக்கிற காரியம் அனைத்தும் சத்துருக்கள் தான். நேரடியாக நிற்கிறவங்க வேற மாதிரி போயிடுவாங்க. நேரடியாக நிற்கிறவங்க 2 நாள் சண்டை போட்டு 3ஆம் நாள் இவன் என்ன பண்ணாலும் போயிடான் அப்படின்னா சத்துருக்கள் அப்படி கிடையாது. உங்களை கீழே இழுத்து தள்ளும் வரைக்கும் உங்க கூட இருப்பாங்க. அப்ப அவங்க கையிலிருந்து ரட்சிப்பதற்காக
அவங்களோட அந்த மக்கள் கையிலிருந்து ரட்சிப்பதற்காக தேவன் நம்மை சந்திக்க, நம்மை மீட்பதற்கு, நம்ம சந்திப்பதற்காக ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார். என்னை கேட்டா சந்தித்து விட்டார். நம்ம அதை புரியாம இருக்கோம். இன்னைக்கு நம்ம அதை புரிந்து கொள்கிறோமோ, நம்ம தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்படைக்கும் போது சகலத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டு தேவன் நம்மளை அழைக்கும் அழைப்புல நம்ம நிலைத்திருப்போம். தேவன் நம்மளை கொண்டு அநேக அடையாள அற்புதங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நம்ம தேவன்கிட்ட ஒப்படைப்போமா? ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நீர் எங்களை சந்தித்து எங்களை மீட்டு கொண்டு சத்துருக்களின் கைகளிலிருந்து, பகைவரின் கைகளிலிருந்து மீட்டு ரட்சிக்கும்படியாக வந்திருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமது சித்தம் அது என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தின் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வீட்டில் இருப்பவர்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலமாய் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.